தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்வாயர்மெண்ட் பார்த்து வந்து எப்படி செட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் எல்லா லைப்ரரி மாடலையும் இன்ஸ்டால் பண்ணுவீங்க பைத்தானை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி என்வாயர்மெண்ட் பார்த்து வந்து செட் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் ஆடு பைத்தான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்வாயர்மெண்ட் பார்த்து வந்து கன்ஃபார்ம் செட் ஆகிடும். அப்படி ஒரு வேளை கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஒருவேளை அப்போயும் இஷ்யூ சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிசி வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் அபவுட் யுவர் பிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, அபவுட் யுவர் பிசி ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 OSக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கும். அந்த என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு இருக்கு பாருங்கள். யூசர் வேரியபிள்ஸை பார்க்க வேண்டாம், சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு இருக்கு பாருங்கள். அதை பாருங்கள். ஒரு வேளை யூசர் வேரியபிள் நீங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, அந்த பாத்தை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய பைத்தான் ஏதாவது செக் பண்ணி போடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டு அதாவது லோக்கல் டிஸ்க்கு சி போய்க்கலாம். சிக்கில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷன் நான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ல் போனேன். இப்போ ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போகிறேன். இதில் போனீங்க அப்படின்னா பைத்தான் இருக்கா, அந்த பைத்தான் 3.6ல் ஸ்கிரிப்ட்னு இருக்கா, அதுக்குள்ளே உள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு இந்த லொக்கேஷன் அப்படியே காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க என்வாயர்மெண்ட் பார்த்துக்கு போய்ட்டு அதில் என்ன பண்ணுங்கள், நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு எகைன் நியூ கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் வி கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, பைத்தான் 3.6 இது அப்படியே இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அப் கொடுத்து ஸ்க்ரீன் அப் பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து மேலே டாப்பில் வச்சுங்க. அடுத்து வந்து பைத்தான் 3.6 வந்து அது கீழே வைங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு இருக்குல்ல, இங்கேயும் வந்து என்ன பண்ணுங்கள், இது மாதிரி பைத்தான் 3.6 ஸ்கிரிப்ட்னு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூன்னு கொடுத்து இதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து ஆட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆடு பைத்தான் பார்த்துன்னு கொடுத்தோமோ அதனால் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இதையும் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். சிஎம்டி. ஓகே, எனக்கு வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். இதனால் எகைன் இன்னொரு டைம் வந்து காமிக்கிறேன். பைத்தான் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3. பைத்தான்ங்கிற கமாண்ட் வந்து நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் இப்போ சொன்ன என்வாயர்மெண்ட் பார்த்து வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பைத்தான் டைப் பண்ணுறப்போ பைத்தான் வந்து கம்பல்சரி வரும். இது யாருக்காவது வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.